இன்றைய காளான் காளான் பாருங்க. அது ஒரு ஒத்த காளான் மேலே வந்திருக்குது. அடுத்த காளான் பாருங்க. கத்தி எதுக்குன்னா கத்தி காளானுடைய வேரை எடுக்கிறதுக்கு. பாக்கெட் பண்ணக்குள்ள அந்த வேரை எடுத்துட்டு தான் பண்ணணும். காளான் வளர்ப்பு பிடிக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்குதா காளான் வளர்ப்பு பிடிக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு சேனலில் ஓட்டிக்கிட்டே போக வேண்டியது தான். ஒன்றும் எந்த பலனும் இருக்காது. காளான் நல்லா பெருசாகிடுச்சு. ஆனால் என்ன காளான் இப்படி வெடிச்சிருச்சு அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் மொக்கோடு கொண்டு வர சொல்கிறாங்க. மொக்கோடு கொண்டு போனால் ஏன் சின்னதாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதே ஒரு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. காளானே நஷ்டத்தில் தாங்க ஓடுது, லாபம் பெருசாக இல்லைன்னா எப்படி நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. எப்படி நஷ்டத்தில் ஓடும் உனக்கு? லாபம் இல்லாத காளான் தயார் பண்ணுவியா? லாபம் இல்லாதன்னா விதை புல்லுலாம் விலை கம்மி தான். முதலீடு அதிகம் இல்லை. நம்ம கூலி பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு இன்றைக்கெலாம் 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறதா இருக்குது காலம் ஒரு நாளைக்கு. அதனால் சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது. காளான் வளர்ப்பு ஒரு திருப்திகரமான தொழில் தான். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நல்ல தொழில். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கிடைக்கும். இது இன்னும் நிறையா வேலை செய்ய வேண்டியது இருக்குது. எங்கே ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு அதில் வர மண் இருக்கும். இங்கே மழை பெய்யக்குள்ள கீழே தண்ணி மண்ணில் பட்டு அந்த பாக்கெட்டில் மேலே ஏறி தெரிச்சிடுது. அதனால் அந்த மண் ஒரு ஐட்டம் வந்துடுது. இது நல்லா காண இருக்குது. அந்த விதை கம்மியாக போட்டதில் கூட வராதுன்னு நினச்சிது. அதுலேயும் காளான் இப்போ வந்துருக்குது. ஏன்னா இந்த பாக்கெட்டுக்கு வர வேண்டிய 1 கிலோ காளான் வராது, கம்மியாக வரும். ஒரு 100 கிராம் 50 கிராம் 200 கிராம் கூட வரலாம். 1 கிலோங்கிறது எட்டாது. அதனால் விதை போடக்குள்ளேயே விதை அதிகமாக போடணும். சும்மா கம்மியாக போட்டோம்னா அப்புறம் இப்படி தான் வேஸ்ட்டு. வேலையும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. காளான் வேணுங்கிறீங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்னா எதுவும் பண்ண வேணாம். சேனல் வீடியோ பார்க்குறவங்க அனைத்து பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதோ கொஞ்சம் கூடி சீக்கிரம் கொஞ்சம் ஏதோ ஒரு லாபகரமாக தெரியும். இல்லைன்னா அப்படியே வெறும் சேனல்லையே ஒரு 2-3 வருஷத்துக்கு ஓட்ட வேண்டியது தான். ஒரு சேனல் முடிவில் தான் தெரியும் சேனல் உருப்படுமா உருப்படியாகாத. நன்றி.